This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. உழைப்பு எத்தகைய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் என்பதை நிரூபிக்கும் வகையில் சிலரின் உழைப்பு அசாத்தியங்களை நிகழ்த்திவிடுகிறது. அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் இருப்பவரை அங்கு கைப்பிடித்து அழைத்து சென்றது அவரின் உழைப்பாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இந்த மே தினத்தில் அறியலாம். திருச்சி மலைக்கோட்டையில் பாத்திரக்கடை ஒன்றில் பணியாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ஒருவர் இன்று திருச்சி மலைக்கோட்டையின் அடையாளமாகவே தன்னுடைய வணிக நிறுவனத்தை மாற்றியிருக்கிறார். யார் அவர்? இந்த உழைப்பின் ரகசியம்தான் என்ன? வாங்க பார்க்கலாம். திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களின் சுப நிகழ்ச்சிகளில் தவிர்க்க முடியாத ஷாப்பிங் லிஸ்டில் இடம்பெற்றுள்ள கடைதான் மங்களன் மங்கள். இன்று பிரம்மாண்டமாக மலைக்கோட்டை வீதியின் பெரும்பான்மை இடத்தை நிரப்பியிருக்கும் இந்த வணிக வளாகத்தின் உரிமையாளர் மூக்க பிள்ளை ஒரு காலத்தில் இதே மலைக்கோட்டை வீதியில் கடை ஒன்றில் பணியாற்றியவர் என்பதுதான் நம்மை வியக்க வைக்கிறது. 1966 முதல்ல வேலைக்கு வந்தேன். அப்போல்லாம் நான் வேலைக்கு வரையில் மாதம் 5 ரூபா சம்பளம், சாப்பாடு 3 நேரம் போட்டுருவாங்க, அது போக 5 ரூபா சம்பளம். அதாவது நாங்கள் வேலைக்கு வந்தோம்னு நினைக்காம நம்ம ஒரு தொழிலை கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி வேலை பார்த்தோம். மார்வாடி ஒருத்தர் மங்கிலால், அவர் எனக்கு நண்பராக இருந்தார். அவர் தான் முதல்ல நான் 80 ஆரம்பிக்கலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அப்போ என்கிட்ட காசு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கும் ஈக்குவல் ஷேர் கொடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் பேக்ரவுண்டாக இருக்கேன்னு சொல்லி செய்ய வச்சார். அது அப்படியே வளர்ந்து நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி அவர் என்னோட பார்ட்னராக இருக்கார். சிறிய பாத்திர கடையை 1980 தொடங்கிய இந்த நிறுவனம் இன்று பாத்திர கடலாக, பர்னிச்சர் கடையாக, வெள்ளி பொருட்கள் விற்பனை செய்யும் கடை, தங்க நகைக்கடை என அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளதன் பின்னணியில் இவரது அயராத உழைப்பு இருக்கிறது. அடிமட்டத்திலேருந்து நான் வந்திருக்கேன், ஒன்றும் குதிச்சு வந்துடல. அப்படிங்கல இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறோம். நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த ஸ்தாபனத்தை காப்பாற்றணும், வளர்க்கணும். நம்ம 4 பேர்த்துக்கு முன்னோடியாக தெரியணும். மனச்சோர்வு வந்ததுன்னா எல்லாம் சோர்ந்து போகும். அதனால் எப்போவுமே மனசில் திடகாத்திரமாக, நல்ல தைரியமாக, நம்மளால் முடியும், என்னால் செய்ய முடியும், செஞ்சு காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செஞ்சாகணும். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாமல், வளர்ந்து விட்டோம் என எண்ணாமல், ஒவ்வொரு நாளும் சரியான உழைப்பை கொடுத்தால் உயர்வடையலாம் என்கிறார் மூக்க பிள்ளை. பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்பது மேத்தாவின் வரிகள். ஆம், நம் வாழ்வில் உழைப்பை கொடுக்க நாம் தயாராக இருந்தால் நமக்கான அடையாளமும் அங்கீகாரமும் தானாக கிடைக்கும் என்பதே இவருடைய வாழ்வியல் நமக்கு கற்றுத்தரும் பாடம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீகரிஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.